So hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024ல வெளியான Conjuring the Demon ரொம்ப சூப்பரான ஒரு தரமான ஃபேண்டசி கதையை பத்தி பார்க்க போறோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. கூடவே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, இப்போ அப்படியே டைரக்டா கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல யுவான் நகரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மலையை காட்டுறாங்க. அங்க ஒரு வேட்டைக்காரன் கையில வில் அம்புகளை ஏந்தினபடி பொறுமையா போயிட்டு இருப்பான். அப்ப எங்க இருந்தோ ஒரு வெள்ளை துணி கரெக்டா பறந்து வந்து இந்த பையனோட மூஞ்சிலேயே விழுது. சந்தேகத்துல பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு பொண்ணு வேக வேகமா சிரிச்சுக்கிட்டே ஓடி போயிட்டு இருக்கா. இவனும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு கைவிடப்பட்ட கோயிலுக்கு வந்திருக்கான். சுத்தி ஃபுல்லாவே கருங்கம்னு இருக்கும்போது ஒரே ஒரு கோபுரத்துக்கு நடுவுல பிரகாசமான வெளிச்சம். பக்கத்துல வந்து பார்த்தா அது அந்த ஓடி வந்த பொண்ணு வேட்டைக்காரனை கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன்னு அழுறா. ஏமா என்னாச்சு உனக்கு? அது ஜாலியான வெளியில விளையாடிட்டு இருந்தனா அப்ப ஏதோ ஒரு மிருகம் கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதான் பயந்து வந்து உள்ள அழுதுட்டு இருக்கிற. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு ஏன் கூடயே தங்குறீங்களா? ஆஹா, மிருகத்தை வேட்டையாட வந்த நமக்கு ஒரு பொண்ணை வேட்டையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. சும்மா விடுவானா அந்த கரிகால? உசார் பண்ணிட வேண்டியதுதான். செல்லம், நீ இதுக்கும் பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னா கிட்ட வந்து எனக்கு ஒரு முத்தா கொடுங்க பாப்போம். அதுக்கு நடி செல்லம் கொடுத்துட்டா போச்சு. இதோ வந்துட்டேன் பாருன்னு பையன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அண்ணாந்து பாப்பான் பாருங்க. புள்ளையோட மூஞ்சி இவ்வளவு நேரமா அழகா இருந்திருக்கும் இல்லையா? ஆனா இப்ப ஒரு அரக்க மாதிரி ரொம்ப கோரமா இருக்குது. ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு வெளியில வருவான். அப்ப திடீர்னு இவனுக்கு பின்னாடி சிலந்தியோட கைகள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா இவன் உடம்பையே சுத்தி வளைக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி பார்க்கும்போது உண்மையாவே அங்க மிகப்பெரிய சிலந்தி நிக்குது. ஆக்சுவலா இது கூடாரத்துக்குள்ள ஒரு அரக்க பொண்ண பார்த்தோம்ல, அவளோட அக்கா அசந்த நேரம் பார்த்து வேட்டைக்காரன் உடம்ப கடிச்சு அவனுக்குள்ள இருந்த ஆன்மாக்களையும் ரத்தங்களையும் உறிஞ்சு ரொம்ப கொடூரமா கொண்டுட்டா. கடைசியில மிஞ்சினது வெறும் எலும்பு மட்டும்தான். நடந்த விஷயங்களை பார்த்து தங்கச்சிக்கு செம்ம கோபம். உடனே வெளியில வந்து, அக்கா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ மட்டும் அடிக்கடி மனித ஆன்மாக்களை முழுங்கிட்டு இருக்கல்ல, எனக்கும் பலம் வேணாமா? சரி சரி கோவப்படாத, ஆளுங்க என்ன வராமையா போறானுங்க. நீ வேணா பாரு, நம்ம சாகடிச்ச இந்த வேட்டைக்காரனை தேடி கண்டிப்பா எவனாச்சும் இங்க வருவான். அவனையும் அலேக்கா அவசியப்படுத்தி நம்ம மொத்தமா முழுங்கிற வேண்டியதுதான். அப்படின்னா எனக்கு அவனோட கை வேணும். அட இன்னும் என்ன சின்ன பொண்ணு மாதிரி கையெல்லாம் கடிச்சிட்டு இருக்கிற? தலையை வெட்டி குடுக்குற, சூப்பு வச்சு நல்லா குடி. இந்த மாதிரி பேசும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வானத்துல பறந்து வந்துட்டு இருக்கா. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். என்னதான் மனித உருவத்தில் இருந்தாலும் கூட இவ ஒரு 9 வால் நரி. உடனே அரக்கிகளான அந்த அக்கா தங்கச்சிகளை பார்த்து, ஏண்டி உங்களுக்கு எல்லாம் என்ன தைரியம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மந்திரவாதிகள் உங்க 2 பேரையும் தாக்குனதால உயிருக்கு போராடிட்டு இருந்தீங்க. அந்த நேரத்துல அச்சோ பவன் இறக்கப்பட்டு நான் தான் உங்களை காப்பாத்தினேன். அப்ப என்கிட்ட என்ன சொன்னீங்க? மனிதர்களை இனிமே தாக்க மாட்டோம், நல்ல ஆவிகளா தான் வாழ போறோம்னு சத்தியமே பண்ணீங்க. ஆனா இப்ப நான் இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சு மனிதர்களுக்கே வேட்டையாட ஆரம்பிச்சிட்டீங்களா? பதிலுக்கு அந்த அரக்கிகளை பாருங்களேன், நீ எங்களை காப்பாத்தனல, அதோட வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நாங்க எப்படி இருக்கணும், யார சாப்பிடணுங்கிற எல்லாத்தையுமே நாங்க தான் முடிவெடுக்கணும். சார் தான் வாய மூடிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடு. ஓ, அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? அப்படின்னா அவங்க 2 பேரையுமே விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சுழலும் கத்தியை தூக்கி போடுவா. ஆரம்பத்துல 2 பேருமே எஸ்கேப் ஆயிட்டாங்க. பதிலுக்கு அவங்க அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப அசால்ட்டாவே அதுல இருந்து எஸ்கேப் ஆகி தங்கிட்ட இருக்க மந்திரவாளோட சக்தியை பயன்படுத்துவா. ஆக்சுவலா இந்த அக்கா தங்கச்சி 2 பேருமே சிலந்தி அரக்கிகளாச்சே. அதனால ஒருத்தையை அடிச்சு பறக்க விட்டதுமே இன்னொருத்திக்கு கோவம் வந்து பயப்புள்ள டக்குன்னு சிலந்தியாவே மாறிட்டா. ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக தொடர்ந்து வலைகளையா விட்டுட்டு இருக்கா. ஆரம்பத்துல என்னதான் நம்மளால எஸ்கேப் பண்ணாலும் கூட ஒரு இடத்துல தப்பிக்க முடியாம வசமா மாட்டிக்கிட்டா. அக்கா காரிக்கு சந்தோஷம் தாங்கல. பாத்தியா, எங்களை எதிர்க்க நினைச்ச நீ இப்ப எங்க கையாலேயே சாக போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் அடிச்சு ஹீரோயினை சாகடிக்கலாமேன்னு கிட்ட வருவா. அப்ப சடனா ஹீரோயின் உடம்புக்குள்ள இருந்து 9 வால் நரியோட சக்தி வெளியில வந்து இவளை தாக்க விடாம பாதுகாத்துக்கும். ஏண்டி போனா போகட்டும், என் முழு சக்தியை பயன்படுத்த வேணான்னு பார்த்தா தக்காளி என்னையே அழிக்க பாக்குறீங்களா? உங்களுக்கு வானத்திலேயே வித்த காட்டுறேன் பாருன்னு ஒரு மிகப்பெரிய மந்திர சக்கரத்தை உருவாக்குவாங்க. அதுல இருந்து வரக்கூடிய சக்தியை தாங்க முடியாம அக்கா தங்கச்சி 2 பேரும் பொலன்னு ரத்தம் கக்குறாளுங்க. அக்கா எங்க 2 பேரையும் மன்னிச்சிருங்க. மனித ஆன்மாக்கள் மேல ஆசைப்பட்டு நாங்க தெரியாதனமா தப்பு பண்ணிட்டோம். ஆனா இதுக்கப்புறம் நாங்க யாரையும் தாக்க மாட்டோம். கடைசியா வாய்ப்பு கொடுங்க. ஏண்டி கொடுத்த வாய்ப்பையே நீ கெடுத்துக்கிட்ட, இப்ப மறுபடியும் இன்னொரு வாய்ப்பா கேக்குற? கண்டிப்பா என்னால முடியாது. சொர்க்கத்தோட விதிப்படி நீங்க 2 பேரும் நரகத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு நரகத்தோட கதவை திறந்து 2 ஆன்மாக்களையும் டக்குன்னு இந்த உலகத்தை விட்டு அங்க அனுப்பி வச்சிருவா. இதுல இருந்தே ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னதான் நம்ம ஹீரோயின் ஒரு 9 வால் அரக்கியா இருந்தாலும் கூட இவ மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கொடுக்காத ஒரு நல்ல ஆவி. கட் பண்ண இதே டைம்ல ராட்சசான் சொல்லப்படக்கூடிய நம்ம கதையோட வில்லன் யுவான் ராஜ்யத்து மேல தான் தீய சக்திகளோட படையெடுத்து போயிருக்கான். ஏன் எதுக்குன்னு பார்க்கும்போது அங்க சொர்க்கத்துல வாழ்ந்த ஒரு சக்தி வாய்ந்த குருவுக்கு சொந்தமான மந்திர வாள் இருக்கு. அதை பாதுகாக்க வேண்டியது இந்த யுவான் ராஜ்யத்தோட வேலை. அப்பேற்பட்ட வாளுக்கு ஆசைப்படுதான் இந்த ராட்சசா இந்த போரையே நடத்திட்டு இருக்கான். என்னதான் ஒட்டுமொத்த நகரமே அழிக்கப்பட்டாலும் கூட நகரத்தோட குரு இளவரசியவும் ஜூனியர் பொண்ணையும் காப்பாத்தி மந்திரவாளை தூக்கிட்டு காட்டு வழியா ஓடிட்டு இருப்பாங்க. பின்னாடியே எதிரிகள் துரத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு அம்பு கரெக்டா நம்ம இளவரசியோட நெஞ்சு பகுதியிலேயே குத்திரும். பாவம் பயப்புள்ள சுருண்டு விழுந்துட்டா. பக்கத்துல இருக்க ஜூனியர் பொண்ணு, இளவரசி நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் உங்களை பாதுகாப்பேன். இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல கரெக்டா பின்னாடி வந்து அடியாளுங்க நம்ம குரு இருக்கார் இல்லையா, அவர் அசந்த நேரம் பார்த்து கத்திய வச்சு சரமரியா வெட்டிட்டாங்க. சோ இவரோட கதையை முடிஞ்சு இப்ப லாஸ்டா இருக்கக்கூடியது இளவரசியும் துணையா இருக்க லீங்கிற ஜூனியர் பொண்ணு மட்டும்தான். உயிருக்கு பயந்து அந்த இடத்தை விட்டு தெரிச்சு ஓடும் போது வழியில ஒரு மிகப்பெரிய பள்ளம். இதுக்கு மேலேயும் தப்பிச்சு போறதுக்கு எந்த வழியும் இல்ல. இளவரசி
இளவரசி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, வாழ்வோ சாவோ என் உயிரை கொடுத்தாச்சும் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு லீ மட்டும் தனியாளா உள்ள பொந்து சண்டை போடுவா. ஒன்னு ரெண்டு பேரை ரொம்ப அசால்ட்டா தோக்கடிச்சாலும் கூட எதிரிகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. சோ அசந்த நேரத்துல டக்குன்னு நம்ம லீக்கு ஒரு அட்டி நேரா பறந்து அங்க இருக்க பழத்துக்குள்ளேயே விழுந்துருவா. அதுக்கப்புறம் அவ உயிரோட இருக்காளா இல்லையாங்கிற விஷயத்த தெளிவா காட்டல. நடந்த விஷயங்களை பார்க்கும்போது இளவரசிக்கு என்ன தோணும் அப்படின்னா, லீயா இங்க இருக்க ஆளுங்க கொண்டுட்டாங்க போலன்னு உள்ளுக்குள்ள பயங்கரமான கோவம். உடனே தனக்குள்ள இருக்க மந்திர சக்தியவும் இவ கொண்டு வந்த அந்த மந்திர வாள் இருக்குல்ல, இது ரெண்டத்தையும் ஒன்னா சேர்த்து வந்த எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்தும் போது ஒட்டுமொத்த பேருமே இறந்து போயிட்டாங்க. கூடவே அளவுக்கு அதிகமான சக்தியை பயன்படுத்தினதால நம்ம இளவரசியும் அதே இடத்துல மயங்கி போயிட்டாங்க. கட் பண்ணா அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம இளவரசி மயங்கி போன காடு இருக்குல்ல, அதே காட்டுக்குள்ள நம்ம கதையோட ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு பப்ளுவும் வந்துட்டு இருக்காங்க. பாத்தியா, நான் ஷாங்காய் பள்ளியோட மாணவர்கள்ல ஒருத்தன். தற்காப்பு கலையில எனக்கு அத்துப்படி. சின்ன வயசுல எனக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு, என்ன தெரியுமா, இரும்பு மனுஷன். அதான் நான் இவ்வளவு நடந்தாலுமே பாத்தியா எனக்கு எந்த டயர்டும் ஆகல. உடனே பப்ளு உள்ள பூந்து, தக்காளி உனக்கு எப்படா டயர்ட் ஆகும், மூட்டை முடிச்செல்லாம் நான் தான் தூக்கிட்டு வரேன், எனக்கு தான் டயர்ட் ஆகும். என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட, இந்த கூடைக்குள்ள என்ன எனக்கு சம்பந்தமான பொருளா இருக்கு, நல்லா உத்து பாரு, நீ திங்கிறதுக்காக பண்ணு தான் வாங்கி வச்சிருக்க தக்காளி, அதுவே டன் கணக்குல இருக்கு. அது மட்டும் இல்லாம உனக்கும் எனக்கும் அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது, சொந்தமா வீடும் கிடையாது. நம்ம அப்படியே நடந்து போகும்போது எனக்கு ஏதாவது யோசனை வந்தாதான் நான் நல்லபடியா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும். உனக்கு வேணானா சொல்லு, ஒட்டுமொத்த வேட்டையும் நான் தூக்கிக்கிறேன், கடைசி வரைக்கும் தெருவழியே தூங்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை முடிச்சிடலாம். சரி சரி ரொம்ப சீன் போடாத, உடனே பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை பாரு. பாத்தீங்கல்ல, இப்படிதான் ஹீரோ தான் ஃப்ரெண்டு பப்ளுவை அடிக்கடி ஏதாவது சொல்லி ஏமாத்திட்டே இருப்பான். ஆக்சுவலா இது படத்துல மட்டும் உண்மை கிடையாது, நிஜ வாழ்க்கையிலுமே எவனாவது ஒருத்தன் நம்ம கிட்ட எக்கச்சக்கமான பொய்களை சொல்லி ஃப்ரெண்டுன்னு கூட இருந்து கழுத்தெடுத்துக்கிட்டே இருப்பான்ல. அதே மாதிரியே எனக்கும் ஜெரோம்னு ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்கான். நானும் அவனும் அதிகமா பேசிக்க மாட்டோம், ஆனா இருந்தாலும் 5 வருஷம் பழகம். எப்பயாவது நேர்ல பார்த்தா கூட எக்கச்சக்கமான பொய்களை பேசிட்டு தான் பயபுள்ள உண்மையவே பேச ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு ஃப்ராடு. சோ கண்டிப்பா உங்களோட நண்பர் வட்டாரத்திலையும் இதே மாதிரியே ஏதாவது ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்களோட பேரை கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல போட்டாகணும். சரி, இப்ப கதையை கண்டினியூ பண்ணலாமா? நம்ம ஆளுங்க காட்டுக்குள்ள இருப்பாங்கல்ல, அப்ப பொறுமையா நடந்து போகும்போது இளவரசியும் ராட்சசாவோட ஆளுங்களும் சண்டை போட இடத்துக்கு வந்துட்டாங்க. வில்லனோட ஆளுங்க இறந்து போயிருக்க விஷயத்த பார்த்து இந்த 2 பேருக்கும் கைகால் ஓடல. டேய் யாரா அவனுங்க, மூஞ்சில முகமடி எல்லாம் போட்டிருக்கானுங்க, ஒருவேளை குரலி வித்த காட்டுறவனுங்களோ? முட்டாள் முட்டாள், அவன் கைய பாரு, ஆயுதங்கள் இருக்கு, கண்டிப்பா இவங்க ஏதோ ஒரு பிரிவை சேர்ந்த ஆளுங்களா தான் இருக்கணும். மாப்ள கொஞ்சம் வெயிட் பண்ணு, யாருக்காச்சும் உயிர் இருக்கான்னு செக் பண்றேன்னு சொல்லிட்டு பப்ளு தனியா போயிடுவான். அப்ப ஹீரோ ஒவ்வொருத்தரோட பாக்கெட்லயும் எதையோ ஒண்ணு தேடிட்டு இருக்கிறான். சந்தேகத்துல பப்ளுவும், டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அதுவா, இதோ நீயே பாரு, செத்து போனவங்க பாக்கெட்ல வெள்ளி கட்டிகள் இருக்கு, கண்டிப்பா இது நம்மளோட பயணத்துக்கு உதவியா இருக்கும். அட நாசமா போனவனே, இறந்து போன ஆளுகிட்ட இருந்தே ஆட்டைய போடுற. மாப்ள இதெல்லாம் தப்பான விஷயமே கிடையாது, எப்படியோ இறந்து போன உடம்புகளை முறையா குழிய தோண்டி அடக்கம் பண்ண போறோம்ல, அதுக்கு சின்ன செலவுக்கான பணமா எடுத்துக்கலாம்டா. பப்ளுக்கும் இவன் சொல்லக்கூடியது ஓரளவுக்கு சரின்னு தோணுது. அப்பதான் இவங்க பக்கத்துல இளவரசி மயங்கி போயிருக்க விஷயத்தையும் அவளுக்கு பக்கத்துல ஒரு மந்திர வாள் உடஞ்சு போன நிலைமையில இருக்க விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. ஆமா, யார் இந்த பொண்ணு? மச்சான் எனக்கும் தெரியல, ஆனா இறந்து போன உடம்புகள்ல இருந்து நான் இந்த குறிப்புகளை பார்த்தேன். உடனே அதை பிரிச்சு படிச்சு பார்க்கும்போது ராட்சசான்னு சொல்லப்படக்கூடிய நம்ம கதையோட வில்லன் யாரு தப்பிச்சு வந்த இளவரசியவும் அவகிட்ட இருக்க மந்திர வாளையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கிலோ கணக்குல தங்கம் தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கான். இதை படிச்சதுமே ஹீரோவுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா அந்த குலகார பயலுங்க தேடி வந்த பொண்ணு இவதான், அவகிட்ட இருக்க மந்திர வாளை தான் அந்த ராட்சசா தேடிட்டு இருக்கிறான். மச்சான் இதுக்கு மேல நம்ம பயப்படவே தேவையில்ல, இந்த பொண்ணு உடம்ப தூக்கிட்டு இன்னைக்கு நைட்டு மட்டும் எங்கேயாவது ஓய்வு எடுப்போம். காலையில விழுந்ததுமே அந்த ராட்சசாவோட கோட்டையை தேடி கண்டுபிடிச்சு அவங்கிட்ட இந்த பொண்ணையும் வாளையும் ஒப்படைச்சிட்டு பெட்டி ஃபுல்லா தங்கத்தை வாங்கிட்டு ஜாலியா வீடு பொண்ணுங்கன்னு நம்ம செட்டில் ஆக போறோம். பப்ளு என்னடா உன் மூஞ்சி லேட்டா வேத்தமா இருக்குது, பாவம் புள்ள பசையால வாடி போயிருக்க, இந்தா பண்ணு சாப்பிடு. நண்பனுக்கு நம்ம மேல எவ்வளவு அக்கறை, இதோ குர்ரான்னு சொல்லி பண்ண லபக்கு லபக்குன்னு முழுங்கிட்டு இருக்கான். மச்சான் நீ பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்குது. என்ன வேலை? இதோ இறந்து போன உடம்பு எல்லாத்தையும் நீ தான் குழிய தோண்டி புதைக்கணும். அட்டா பாவி, இந்த வேலையை வாங்குறதுக்காக தான் பண்ண கொடுத்து ஏமாத்தனியா? போடா ஃப்ராடுன்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு உடம்புகளை குழிய தோண்டி புதைச்சிட்டு இளவரசி உடம்ப தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ஓய்வெடுக்கிறதுக்கான இடத்தை தேடி கிளம்புறாங்க. ஆனா இப்ப வரைக்குமே ஹீரோவுக்கு புரியாத விஷயம் என்ன தெரியுமா? உடஞ்சு போன வாளுக்காக எதுக்காக இந்த ராட்சசா வில்லன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்? அதுக்கான பதில் போக போக உங்களுக்கே தெரிய வரும். கட் பண்ணா அடுத்து ராட்சசாவை காட்டுறாங்க. இருள் உலகத்துக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய கோட்டையை கட்டி அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து அழுக்கையும், தலைவரே நம்ம இளவரசியை பிடிக்க சொல்லி அனுப்பின ஆளுங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அடச்ச, ஒரு பொண்ணை கூட உங்களால ஒழுங்கா பிடிக்க முடியலையா? வெக்கம் கட்டவனுங்களா? நாளுக்கு நாள் எனக்குள்ள இருக்க அரக்க சக்தி வெளியில வர பாத்துட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா என்னால இதுக்கப்புறம் மனித உருவத்துக்கே மாற முடியாது. இவ்வளவு பேசுறீங்களே, உங்களால அந்த மந்திரவாளை வச்சு இந்த நோயை குணப்படுத்த முடியுமா? அட உனக்கு இன்னும் விஷயமே தெரியாதா? 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி மந்திரவாளுக்கு உண்மையான வாரிசான ஒரு சக்தி வாய்ந்த குரு கிட்ட மனித உலகத்துல சண்டை போட்டேன். அந்த நேரத்துல குருவனை அழிச்சிட்டாலும் கூட மந்திரவாள் தவறி தண்ணிக்குள்ள விழுந்து அதத்தான் இவான் நகரத்தோட ராஜா பாதுகாக்க ஆரம்பிச்சாரு. பிரச்சனை அது மட்டும் இல்ல, லாஸ்டா நான் போட்ட சண்டையால எனக்குள்ள இருந்த மனித உடம்போட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. அதோட பின்விளைவாதான் நான் உடம்புக்குள்ள மறைக்க பாக்குற என்னோட அரக்க உடல் வெளியில வர துடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப உடனே கோச்சான்னு சொல்லப்படக்கூடிய அந்த கொம்பு வச்ச அரக்க உள்ள பூந்து, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, மந்திரவாளை தேடி நானே மனித உலகத்துக்கு போறேன். சடனா மந்திரி உள்ள பூந்து வேணான்னு தடுக்கிறான். ஏன் என்னாச்சு? என்னால இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு
நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? சேச்சா அப்படிலாம் கிடையாது. மனித உலகம் நீ நினைக்கிறத விட ரொம்ப வித்தியாசமானது. கொம்புகளோட நீ கிராமத்துக்குள்ள போனன்னு வையேன், அரக்க நினைச்சு ஒன்னதான் அட்டாக் பண்ண பாப்பாங்க. அதனால ஏற்கனவே மனித உலகத்துல பணத்துக்காக என்ன வேணா செய்யறதுக்கு அரக்கர்கள் தயாரா இருக்காங்க. அதுல ஒருத்தனுக்கு நான் உடனே செய்தி அனுப்புறேன். கண்டிப்பா அவன் இளவரசி அப்புறம் அவகிட்ட இருக்க மந்திரவாள் இது ரெண்டுத்தையுமே நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுப்பான். ராட்சசாவுக்கும் கோச்சாவுக்கும் இது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது. அதனால இந்த டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறாங்க. கட் பண்ண அடுத்து பணத்துக்காக என்ன வேணா செய்யக்கூடிய ஆள் இருக்கான்ல, அதாவது மந்திரி செட் பண்ண ஆளு. இவனோட பேரு டுக்லி. ஆனா நம்ம ஷார்ட்டா வெட்டுக்களின்னு மைண்ட்ல வச்சுப்போம். உருவத்துல பையன் குட்டியா இருந்தாலும் கூட இவனுக்குள்ள நிறைய அரக்க சக்திகள் இருக்கு. ஏன் இப்ப கூட தன்னை எதிர்க்க பார்த்த ஒரு சில ஆளுங்களை சாகடிச்சிட்டு ரொம்ப தெனாவட்டா வெளியில வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா லாஸ்டா வில்லனோட அடியாளுங்க புதைக்கப்பட்ட இடம் இருக்குல்ல, அங்க வந்து ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ இளவரசி உடம்ப தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு தெளிவா தெரியுது. அதே டைம்ல இளவரசியை இவன் பார்த்தது கிடையாது இல்லையா? சோ ஒரு சின்ன மந்திரத்தை போட்டு இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் யாரால இறந்து போனாங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா பார்த்துட்டான். உடனே ஒரு சின்ன பேப்பர் பொம்மையை காத்துல பறக்க விட்டு, டே தம்பி, அந்த இளவரசியும் அவகிட்ட இருக்க மந்திர வாளும் எங்க இருக்கு, யாரோட பாதுகாப்புல இருக்குன்னு உடனே பாத்துட்டு வா. பதிலுக்கு பேப்பரும் சரின்னு சொல்லிட்டு ஜோயிங்கன்னு அந்த இடத்த விட்டு பறந்துரும். இதே டைம்ல பப்ளு நம்ம இளவரசியை தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ பேக்ல இருந்து சிக்கன் எடுத்து கடிச்சு தின்னுகிட்டு இருக்கான். டே மாப்ள, நம்ம எல்லாம் அப்படியே பழகிருக்கோம், எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, நம்ம துண்டு சிக்கன் கூட. முடியாது முடியாது, டாக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? தோ இந்த பேப்பரை பாரு, ஏற்கனவே உடம்புல எக்கச்சக்கமான கொழுப்பு இருக்குது, அதனால வறுத்த கோழி எல்லாம் சாப்பிடவே கூடாது. ஆமா ஒரு நிமிஷம் இரு, நம்ம எப்ப டாக்டர் கிட்ட போனோம்? ஓ உனக்கு தெரியாதுல்ல, நீ தூங்கும் போது நான் தான் உனக்கே தெரியாம டாக்டரை கூட்டிட்டு வந்து உன் உடம்ப செக் பண்ண. மச்சான் உனக்கு என் மேல இவ்வளவு பாசமா? சே நான் தப்பு கணக்கு போட்டேனே. சரி விடு, வறுத்த கோழி தானே, இப்ப இல்லனா இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சோகத்தோட நடக்க ஆரம்பிப்பான். ஆனா உண்மையை சொல்ல போனா ஹீரோ டாக்டர் கிட்ட போகவே கிடையாது. இவங்கிட்ட எப்பவுமே பணம் கம்மியா தான் இருக்கும். அதனால செலவை கண்ட்ரோல் பண்றதுக்காக இவன் மட்டும் சிக்கன் சாப்பிட்டுப்பான். அதுக்கு பதிலா கூட இருக்க அந்த பப்ளுவுக்கு பண்ண கொடுத்து ஏமாத்திடுவான். இந்த உண்மையை சொன்னா பப்ளு ஏத்துப்பானா மாட்டான்ல, அதனாலதான் 2-3 பொய்ய சொல்லி தலையில மண்ணை வாரி போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இருட்ட ஆரம்பிக்குது. நம்மளுங்க ஒரு வழியா பயணம் பண்ணி படத்தோட ஆரம்பத்துல காட்டின அந்த கைவிடப்பட்ட கோயில் இருக்கு இல்லையா, அதே இடத்துக்கு வந்திருக்கானுங்க. நல்லவேளை ஏற்கனவே ஹீரோயின் இங்க இருந்த அந்த 2 அரக்கைகளை அழிச்சிட்டா. சோ அதனால இப்போதைக்கு நம்மளுங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உள்ள வந்து பார்த்தா ஒரு பயல கூட காணோம். ஹீரோவும் பப்ளுவும் தான் கிட்ட இருக்க உணவுகளை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே அந்த பொண்ணை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா இந்த பொண்ணுகிட்ட அப்படி என்ன இருக்கு, இதுக்காக இவள அந்த ராட்சசா தேடிட்டு இருக்கான். பப்ளு காலையில விடிற வரைக்கும் இந்த பொண்ணை கண்ணு கருத்துமா பாத்துக்கணும்டா. ஏன்னா இக்காரணத்தை கொண்டும் இவ நம்ம கண் பார்வையில இருந்து தப்பிக்கவே கூடாது. அதுக்கு என்ன மாப்ள, சிக்கனை மட்டும் என்கிட்ட கூட கண்ணு கருத்துமா நான் பாத்துப்பேன். எத சிக்கனையா? அட அந்த பொண்ணை சொன்னடா. இந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது பயப்புள்ளைங்க காவல் காக்காம நல்லா தூங்கி போயிட்டானுங்க. அப்ப கரெக்டா கதவை திறந்துகிட்டு நம்ம ஹீரோயின் உள்ள வராங்க. தகாளி யார் இந்த 2 பேரு, எப்படி உள்ள வந்திருப்பானுங்க? அட இந்த பொண்ணுக்கு வேற காயம் பட்டிருக்கு, ஒருவேளை கெட்டவனுங்களா இருப்பானுங்களோ, நம்மளுக்கு பெருமை கிடையாது. உடனே எழுப்பி கேட்ட வேண்டியதான்னு சொல்லிட்டு இவ லைட்டா பக்கத்துல வருவா. அப்ப பப்ளு முதுகுல வச்சிருந்த மந்திரவாள் லைட்டா இவ கண்ணுல படுதுமே, அதுல இருந்து வரக்கூடிய சக்தியை தாங்க முடியாம டக்குன்னு ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுவா. அதே டைம்ல கதவோட கீழ் பக்கத்துல பாருங்களேன், வெட்டுக்கிளி அனுப்பி வச்ச மந்திர பேப்பர். இப்ப இளவரசியும் மந்திரவாளும் எங்க இருக்குங்கிற விஷயத்த தெளிவா பார்த்துட்டு இந்த இடத்தை விட்டு பறந்து போயிடுச்சு. கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது. பப்ளுவும் ஹீரோவும் கண்ண முடிச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேரையும் கைத்த வச்சு யாரோ கட்டி போட்டிருக்காங்க. அண்ணாந்து பார்த்தாதான் தெரியுது அது நம்மளோட இளவரசி. கையில வேற வாழை வச்சிருக்கிறா. ஏய் யார் நீங்க, எதுக்குடா என்ன எங்க கொண்டு வந்தீங்க? முக்கியமா என்னோட மந்திரவாள், அதை எதுக்குடா தூக்குனீங்க? ஐயோ உண்மையை சொன்னா நம்மள உரிச்சு எடுத்துருவாளே, ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். ஆக்சுவலா நாங்க காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தோமா, அந்த நேரத்துல நீ மயங்கி போயிருந்த. அச்சோ பாவன் இறக்கப்பட்டு நாங்க தான் உன்னை பாதுகாப்பா இங்க கொண்டு வந்தோம். நீ நினைக்கிற மாதிரி நாங்க கெட்டவெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆரம்பத்துல ரொம்ப சந்தேகம் இருக்கு, ஆனா இருந்தாலும் ஹீரோவும் பப்ளுவும் கெட்டவங்களா இருந்தா நைட் டைம்ல காயப்படுத்தி ஏதாவது டார்ச்சர் பண்ணிருக்கலாமே. ஆனா இவங்க அந்த மாதிரி பண்ணல. சோ நல்லவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு கைத்த விட்டு 2 பேரையுமே ரிலீஸ் பண்ணிட்டா. கரெக்டா அப்போ கதவுக்கு வெளியில யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேக்குது. திறந்து பார்த்தா அது நம்மளோட ஹீரோயின். யார் நீங்க? தோடா அந்த கேள்வியை நான் கேட்கணும், இது என்னோட இடம். அத்துமீறி உள்ள வந்ததே முதல்ல தப்பு. நீங்க யாரு, கொஞ்சம் கதவு தரமா? என்ன உள்ள ஏற்கனவே இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. இந்த மாதிரி ஹீரோயின் எவ்வளவு பேசினாலுமே நம்ம ஹீரோ அதையெல்லாம் கேட்காம இவளை ஜொல்லு விட்டு பாத்துட்டு இருக்கிறான். என்ன பயப்பிள்ளைக்கு கண்டதும் காதல். அதுக்கப்புறமா சாரி மேடம், நைட்டு லேட் ஆயிடுச்சு, அதனாலதான் இந்த வீட்டுல வந்து தங்கிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. சரி ஏதோ ஒண்ணு, இதுக்கு மேல உங்களோட உதவி எனக்கு தேவையில்ல, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இளவரசி வாழை தூக்கிட்டு வேகமா நடப்பா. ஆனா பாதி தூரத்திலேயே டப்புன்னு மயங்கி போயிடுவா. அடுத்த இதே டைம்ல மந்திர பேப்பர் அந்த வெட்டுக்கிளி கிட்ட பறந்து வந்து நம்ம ஆளுங்க எங்க இருக்காங்கிற விஷயத்த கோத்து விட்டுருச்சு. இதே டைம்ல மயங்கி விழுந்த இளவரசி இப்பதான் கண்ண முழிக்கிறாங்க. முன்னாடியே நம்ம ஹீரோயின் கையில ஒரு மருந்தோட உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆமா இது என்ன? ரொம்ப பயப்படாத, தோள்பட்டையில அம்புகள் குத்துனதுக்கான அடையாளத்தை பார்த்தேன், அதுல விஷம் கலந்துருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உன் பவர் கம்மியாகி பாதியிலேயே மயங்கி விழுந்துட்ட. அப்படின்னா நீங்க கொடுக்குற இந்த மருந்து மொத்தமா அந்த பாய்சன் அழிச்சிருமா? கிடையாது, 2 நாள் வரைக்கும் உனக்குள்ள இருக்க விஷம் உன்னை சாகடிக்க முடியாத அளவுக்கு இந்த மருந்து பாத்துக்கும். அதுக்குள்ள விஷத்தை முறிக்கிறதுக்கான மந்திர புற்களை நீங்க தேடி போயாகணும். விளங்குச்சு. இப்ப அந்த புற்களுக்கு நான் எங்க போறது? அதுவா, இங்க இருந்து சரியா குச்சுவான் மலைக்கு மேல ஒரு மிகப்பெரிய கேவ் இருக்கு, அங்கதான் அந்த மூலிகை வளரும். பிரச்சனை அது மட்டும் கிடையாது, எல்லாராலையுமே அந்த புற்களை எடுத்துட்டு வர முடியாது. ஏன்னா உள்ள போன நிறைய பேரு திரும்ப உயிரோட வந்ததே
கிடையாது. இந்த மாதிரி இவங்க பேசும்போதே கரெக்டா கைவிடப்பட்ட கோயிலுக்கு வெட்டுக்குழியும் வந்துட்டான். வழக்கம் போல ஹீரோயின் சண்டைக்கு போலாமே பார்க்கும்போது நம்ம ஹீரோ உள்ள புந்து, மேடம் இவன்ட்டெல்லாம் போய் சண்டை போடலாமா, இருங்க நான் பேசுறேன். அச்சோச்சோ செல்லக்குட்டி, யாருமா நீங்க, வீட்டை விட்டு எதுவும் தொலைஞ்சு வந்துட்டீங்களா, அம்மா அப்பா உங்களை தேடிட்டு இருப்பாங்க, சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. அடங்கொப்ப மோன, எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிக்காத வார்த்தை அது குழந்தை. ஆனா நீ அதே வார்த்தையை சொல்லி என்ன கடுப்பேத்திட்ட, கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்னு தலையில மாட்டிருக்க தொப்பியை தூக்கி போடுவான். ஆக்சுவலா அது பறந்து வரும்போது பிளேடா மாறிடுச்சு. ஹீரோவை அட்டாக் பண்ண போதும்னு நினைக்கும் போது ஹீரோயின் ஒரு கையிலேயே அதை தடுத்து நிறுத்திட்டா. இளவரசிக்கு இதை பார்த்து சமஷாக்கு, என்ன இது, நினைக்கிறத விட இந்த பொண்ணு உடம்புக்குள்ள இவ்ளோ பவர் இருக்குதா. உடனே வெட்டுக்களையும், பரவாயில்லையே நான் தேடி வந்த இடத்துல என்ன மாதிரியே ஒரு மாஸ்டர் இருப்பான்னு நினைச்சு பார்க்கல, இனிமேதான் சண்டை சூடு பிடிக்க போது, வா மோதி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தன்னை ஒரு மிகப்பெரிய சூறாவளி காத்தா மாத்துவான். பக்கத்துல என்ன இருக்குங்கிற விஷயத்த கூட மத்த ஆளுங்களால பார்க்க முடியல. இதை தனக்கு சாதகமாக்கிட்டு யாருக்கும் தெரியாம ஹீரோயின் தன் சக்தியை பயன்படுத்தி மந்திர பிளேட வச்சு வெட்டுக்கிளியை தாக்கும் போது கரெக்டா அவனும் தங்கிட்ட இருக்க சங்கிலியை வச்சு அட்டாக் பண்ணுவான். இந்த விஷயத்த ஹீரோ பாத்துருவான். சோ ஹீரோயினுக்கு அடிவில கூடாதுன்னு சொல்லிட்டு பாவம் பையன் உறுதலை காதலோட இவன் உள்ள புந்த அந்த அடியை வாங்கிப்பான். பட்டெக்ஸ் பழுத்து போயிடுச்சு. இதே டைம்ல ஹீரோயினோட அட்டாக்கால வெட்டுக்கிளி அடிபட்டு கீழே விழுந்துருவான். நீங்க என்ன வேணா தோக்கடிச்சிருக்கலாம், ஆனா கண்டிப்பா ராட்சசா உங்களை தேடி இங்க வருவான். இதை சொல்லி முடிச்சிட்டு வெட்டுக்கிளி அதே இடத்துல இறந்து போயிடுவான். அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட, இளவரசி தனக்கு என்னாச்சு, தான் எப்படி இங்க வந்தோம், மந்திரவாள ராட்சசா தேடிட்டு இருக்க விஷயத்தையும் ரொம்ப தெளிவா ஒரு கதையா சொல்லி முடிச்சிருவா. நீ இங்க இருக்க வரைக்கும் என்னால உன்னை பாதுகாக்க முடியும், ஆனா உனக்குள்ள இருக்க விஷயம் அதை உடனே குணப்படுத்தி ஆகணும். சடனா ஹீரோவும் பப்ளுவும் உள்ள போந்து, இளவரசி நீங்க இவ்வளவு உண்மைகளை சொல்லதுக்கு அப்புறமா நானும் உண்மையை சொல்லி ஆகணும்ல, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு சாதாரண நாடோடி எல்லாம் கிடையாது. உங்க யுவான் ராஜ்யத்துல மந்திரவாதி குரு ஒருத்தர் இருந்தார்ல, அவருக்கு கீழே சீடர்களா வேலை பார்த்த 2 பேர் தான் நாங்க. சாகிறதுக்கு முன்னாடி உங்களை பாதுகாக்க சொல்லி என்கிட்ட கேட்டாரு. அதனாலதான் எங்க அடையாளத்தை கூட வெளிப்படுத்தாம உங்க கூடயே ரகசியமா இருந்தோம். ஹீரோனுக்கு சிரிப்பு தாங்கல. டேய் யாருகிட்ட கதை விடுறீங்க, உங்க எல்லாம் பார்த்தா குங்ஃபு மாணவர்கள் மாதிரியே தெரியலையே. அட என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க, வேணும்னா பாருங்க எங்களோட தற்காப்பு கலையை காட்டுறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு பழமையான மிகப்பெரிய சுத்தியல் இருக்கும். அதை தூக்க முடியாம தூக்கி பக்கத்துல இருந்த பப்ளுவோட வயிற்றுலயே ஓங்கி உரட்டி செம்ம வலி இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம வாயை மூடிக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கான். பாத்தீங்களா இவ்வளவு பெரிய அடியை கூட நாங்க வாங்கிட்டு அமைதியா இருக்கோம். ஏன்னா இதுக்கு பேர் தான் குன்ஃபு. நீங்க பாக்குறத பார்த்தா இன்னும் உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்ல போலயே. இருங்க நான் மறுபடியும் இன்னொரு சுத்தியில் எடுத்து அடிக்கிறேன். டே வேணாடா, அந்த பப்ளு செத்துற கித்துற போறான். முதல்ல அந்த குச்சுவான் மலைக்கு போயிட்டு மந்திர பொருட்களை கொண்டு வாங்க. இருந்தாலும் மேடம் நாங்க வரும்போது கையில இருந்த ஆயுதங்களை தவற விட்டுட்டோம். அதனால உங்ககிட்ட இருக்க அந்த மந்திரவாளை கிஃப்டா கொடுத்தீங்கன்னா கேவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பத்திரமா மறுபடியும் அதை உங்ககிட்டயே கொடுத்துறேன். ஆரம்பத்துல யோசிச்சாலும் கூட ஹீரோவை நல்லவன் நம்பி தாங்கிட்ட இருக்க மந்திரவாளை அவங்கிட்ட கொடுத்துட்டா. அதோட விட்டா பரவாயில்ல மேடம், வழிச்செலவுக்கு பணம் தேவைப்படுமே, அதுக்கு நாங்க எங்க போறது, வேற வழி இல்லாம தாங்கிட்ட இருக்க கொஞ்ச நெஞ்ச பண பையவும் எடுத்து அவங்கிட்ட கொடுத்துருவா. பயங்கர சந்தோஷத்தோட வெளியில வரும்போது சந்தேகத்துல பப்ளுவும் கேட்பான், ஏமாச்சான் இப்ப உண்மையாவே அந்த மந்திர பொருட்களை தேடி போறோமா, எவன் சொன்னா, ஏண்டா இந்த மந்திர வாளுக்காக அந்த ராட்சசா ஒரு பெட்டி ஃபுல்லா தங்கத்தை தரேன்னு பரிசு அறிவிச்சிருக்கான். இப்ப ஏற்பட்ட நிலைமையில இந்த வாளை கொண்டு போய் நான் திரும்ப கொடுத்துருவேனா, கண்டிப்பா முடியாது. நம்ம தான் அந்த கைவிடப்பட்ட கோயிலை விட்டு ரொம்ப தள்ளி வந்துட்டோம்ல. சோ நேரா அந்த ராட்சசாவோட ஆளுங்களை பாக்குறோம், வாளை ஒப்படைக்கிறோம், கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு செல்வ செழிப்போட வாழ போறோம். இந்த மாதிரி பேசிக்கிட்டே ஒரு கிராமத்து வழியா நடந்து போகும்போது கரெக்டா அந்த இடத்துல ஒரு சில ஆளுங்க பறந்து வந்து தொப்புன்னு வெளியில விழுவானுங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஜூனியர் பொண்ணு இருக்கால, அதாங்க கதையோட ஆரம்பத்துல மலையில இருந்து கூட கீழே விழுந்திருப்பாளே, நம்ம கூட இறந்துட்டா போலன்னு கெஸ் பண்ணிருப்போம்ல. ஆக்சுவலா அவ இன்னும் சாகல. பக்கத்துல இருக்க ஆத்தங்கரையில உடம்பு கரை ஒதுங்கி இருக்கு. இதை பார்த்த ஊர் மக்கள் தான் அச்சோ பவன் இறக்கப்பட்டு லீயோட உயிரை காப்பாத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோனை தேடி ஒவ்வொரு இடமா சுத்தும் போது ராட்சசாவோட பேரை கேட்டாவே போதும் அவனோட கையால இருக்கக்கூடிய அடிமைகள் பாரபட்சம் இல்லாம லீயவே அட்டாக் பண்ண பாக்குறாங்க. பதிலுக்கு இவ சும்மா இருப்பாளா, நொடி பொழுதுல அங்கிருந்த ஒட்டுமொத்த பேரோட கதையவும் கழுத்தறுத்து முடிச்சு விட்டா. நடக்கிற விஷயங்களை பார்த்து பயந்து போன 2 பேருமே நமக்கு எதுக்கு வம்பு, இங்க இருந்து ஓடலாம் நினைக்கும் போது கரெக்டா லீ ஹீரோவோட இடுப்புல இருக்க ஹீரோயினுக்கு சொந்தமான அந்த பணப்பைய பாத்துட்டா. உடனே 2 பேரையும் வளைச்சு பிடிச்சு, டேய் யாரா நீங்க, பணப்பையும் மந்திரவாளும் இளவரசிக்கு சொந்தமானது, இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு, டே மாப்ள இவ கெட்டவெல்லாம் கிடையாது போல, அந்த இளவரசிக்கு கீழே இருக்கக்கூடிய பாடி கார்டு தான், அதனால ஈஸியா சமாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு, ஐயோ மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான ஆள்லாம் கிடையாது, இளவரசி காயப்பட்டிருக்கும் போது நாங்க தான் அவளை காப்பாத்தணும். சொல்ல போனா இறந்து போன மந்திரவாதி குரு இருக்கார்ல, அவரோட சீடர்கள்ல நாங்களும் ஒருத்தர். லாஸ்டா எதிரிகள் தாக்குனதால இளவரசி உடம்புல விஷம் பரவிட்டு இருக்கு. அவங்களை காப்பாத்துறதுக்கு நாங்க உடனே குச்சுவான் மலைக்கு போயாகணும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய குகையில மட்டும்தான் மந்திர பொருட்கள் கிடைக்கும். சரி அப்படின்னா நானும் உங்களுக்கு உதவியா வரேன்னு சொல்லிட்டு வாழை தூக்கிட்டு எஸ்கேப் ஆகலாம் நினைச்ச ஹீரோவோட தலையில மண்ணை வாரி போட்டுட்டா. நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறமா ஒரு வழியா நம்மளுங்க 3 பேருமே அந்த கேவுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. ஆனா உள்ள என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியாது. ஹீரோவுக்கு ஒரு சில தற்காப்பு கலைகள் தெரியும். அதனால நானும் அந்த லீயும் மட்டும் உள்ள போறோம், நீ வெளியில காவலுக்குறன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன அதே இடத்துல நிக்க வச்சுட்டான். டேய் அது மட்டும் இல்லடா, நாங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நீ நம்ம ஏற்கனவே போட்டு வச்ச பிளான பண்ணிடு, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா லீ கூட அந்த கேவுக்குள்ள வரான். அப்ப சடனா ஏதோ ஒண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா அளவுல மிகப்பெரிய தேல் அரக்க வந்து நிக்குது. ஏமாய் என்ன இது இவ்வளவு பெருசுக்கு இருக்குது? ஆக்சுவலா இது பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான கேவ். இங்க இருக்கக்கூடிய தாவரங்களை அந்த தேல் சாப்பிட்டு இருக்கணும். அது மூலமா தான் உருவத்துல ரொம்ப பெருசா மாறி இருக்கணும். இதோட கதையை முடிச்சா
முடிச்சாதான் நம்மளால தேடி வந்த மாத்து மருந்தை கொண்டு போக முடியும். சரிவா அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவாங்க. ஆனா ஒரே அடியில 2 பேரையும் அடிச்சு பறக்க விட்டுருச்சு. அப்பதான் ஹீரோ இவங்க தேடி வந்த மூலிகை பக்கத்துல இருக்க இன்னொரு இடத்துல இருக்க விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான். லீ தன்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ சண்டை போட்டு பாக்குறா. ஆனா அவ்வளவு பெரிய அரக்கனை எதிர்த்து இவளால ஜெயிக்க முடியல. சோ காயம்பட்டு கீழே விழுந்துருவா. தேல் கொடுக்க வச்சு லாஸ்டா கதையை முடிக்கலான்னு பாக்கும்போது நல்ல வேலையா ஹீரோ உள்ள பூந்து தங்கிட்ட இருக்க அந்த மந்திரவாளை வச்சு தேக்குவான். இது மூலமா இவனுக்கும் காயம்பட்டு சுருண்டு விழுந்துருவான். அப்ப தெரியாதனமா ஹீரோவோட ரத்த துளிகள் தங்கிட்ட இருக்க அந்த பாதி மந்திர வாள் மேல பட்டுரும். அடுத்த நிமிஷமே ஏதோ நிலநடுக்கம் வந்த மாதிரி அந்த வாள் பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. லீக்கு ஒரு நிமிஷம் இதை பார்த்து செம ஷாக்கு. ஏன்னா பல நூறு ஆண்டுகளாவே இந்த மந்திர வாள் யுவான் ராஜாவால பாதுகாக்கப்பட்டுச்சு. இத்தனை வருஷங்கள்ல இந்த வாள் தன்னோட எஜமா யாருங்கிற விஷயத்த வெளியில கொண்டு வந்ததே கிடையாது. ஆனா முதல் முறையா ஹீரோவோட ரத்தம் வாள்ல பட்டதால ஏதோ ஒரு வகையில இந்த வாள் ஹீரோவுக்கு அடிபணிஞ்சு உடஞ்சிருந்த வாள் ஒரு முழு வாளா மாறி ஹீரோவோட கையில வந்து நிக்கும். கண்கள் வேற தீ பிளம்புகளா கொதிக்குது. ஏற்கனவே நம்மளுக்கு தற்காப்பு கலை எல்லாம் தெரியும் இல்லையா? சோ அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு வாளை வச்சு தரையில ஒரு விட்டுவான் பாருங்க. ஒரு மிகப்பெரிய தீ பிளம்பு வெளியில வந்து அந்த அரக்கத்தையில மொத்தமா எரிச்சு சாம்பலாக்கிடுச்சு. இது மூலமா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. மருந்து எடுத்துக்கிட்டு நேரா இளவரசியை காப்பாத்துறதுக்கு இந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாங்க. நினைச்ச மாதிரியே கொண்டு வந்த மருந்து இளவரசியோட உயிரை காப்பாத்திருச்சு. ஆனா அவங்க முழுசா குணமாகறதுக்கு கண்டிப்பா இன்னும் 2-3 நாள் ஆகும். அது வரைக்கும் எந்த ஒரு சண்டை சச்சரவுலையும் தான் சக்தியை மட்டும் பயன்படுத்தவே கூடாது. இதெல்லாம் ஹீரோ கூட சொல்லிக்கிட்டு, ஆமா நீ வரும்போது உனக்கும் நிறைய காயங்கள் இருந்துச்சுல்ல, நான் உன்னை பத்தி நிறைய கவலைப்பட்டேன் தெரியுமா? ஆமா உனக்கு வாழ்க்கையில எந்த லட்சியங்களும் கிடையாதா? அட எனக்கு லட்சியம்லாம் இருக்கு மேடம். இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும். சரி உன் ஆசை நடந்தா கண்டிப்பா என்ன கூப்பிடு. ஐயோ மேடம் உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த உலகத்துல அழகான பொண்ணு அது நீங்க மட்டும்தான். ஊமை குசும்ப மாதிரி இருந்துகிட்டு பையன் இன்டைரக்டா ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்க. பதில் எதுவுமே சொல்லாம அங்க இருக்க சேர்ல போய் உட்காருவா. ஆனா ஹீரோ திரும்ப திரும்ப என்கிட்ட ஆன்சர் பண்ணு பேசிக்கிட்டே இருக்கான். ஆனா அவ வாயவே திறக்காம உள்ளுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு மட்டும்தான் தான் ஒரு நிறைய அரைக்குங்கிற விஷயம் தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்துல தான் உண்மையான அடையாளத்தை சொல்லும் போது ஹீரோ தன்னை ஒதுக்கிறவன் போலன்னு பயந்து இவ தான் காதலியே மறைச்சுக்கிட்டா. கரெக்டா அப்பங்க வந்த பப்ளுவும் ஹீரோவை தனியா கூப்பிட்டு, டேய் என்ன நீ அந்த ஹீரோயின் கிட்ட வழிஞ்சு பேசிட்டு இருக்க? அவளை எனக்கு பிடிச்சிருக்கு சோ பேசுறேன். இப்ப அதுல என்ன பிரச்சனை? அட பாவி, லாஸ்டா நீயும் இந்த லீயும் கேவுக்குள்ள போகும்போது என்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? வெளியில வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட சொந்த திட்டத்தை ஃபாலோ பண்ண சொல்லல, நானும் அதே மாதிரியே பண்ணிட்டேன்டா. அட சண்டால பாவி, நாங்க தான் வந்துட்டோமேடா. நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா நீ வெளியில லேட்டா தான் வந்த. அதுக்குள்ளேயே அந்த ராட்சசாவோட ஆளுங்களுக்கு நான் ஒரு சின்ன தூது அனுப்பியிருக்கேன். அதுல இந்த கைவிடப்பட்ட கோயில தான் நாங்க இருக்கோங்கிற விஷயத்தையும் கோத்து விட்டேன். கண்டிப்பா இன்னும் ஒரு நாளைக்குள்ள இங்க வந்துருவாங்க. பப்ளு அவசரப்பட்டு ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் வெளியில வரலனா நீ கேவுக்குள்ள வந்து என்னாச்சுன்னு பாத்துக்கலாம்ல. சரி விடு, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். நான் முதல்ல காலையில விடிஞ்சதுமே ஹீரோயின் கிட்டையும் இளவரசி கிட்டையும் உண்மையை சொல்லி ஆரம்பத்துல உங்களை கடத்த தான் வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஹீரோயின் மேல இருக்க அளவு கடந்த காதலால நான் கெட்டவனா இருந்து நல்லவனா மாறிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கன்னு கால்ல விழ போறேன். சோ எது நடந்தாலும் ஏத்துக்க தயாராரு. கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது. லீயும் இளவரசியும் பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. சவுண்ட கேட்டு அங்க ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டாங்க. என்னாச்சு? விளங்குச்சு போ. உனக்கு என்ன விஷயமே தெரியாதா? அந்த மந்திர வாள் இருக்குல்ல அது திருட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்ல உன் ஃப்ரெண்ட வேற காணோம். கண்டிப்பா அவன் தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான். சேச்சா அப்படிலாம் இருக்காது, ரூமுக்குள்ள தான் தூங்கிட்டு இருப்பான். வாங்க நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நேரா அறைக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. அதுக்கு பதிலா கதையோட ஆரம்பத்துல இளவரசியை சாகடிக்க வந்த ரவுடிகள் இருக்காங்கல்ல, அவங்க பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன நோட்டீஸ் எடுத்திருப்பான்ல, அதாவது இளவரசியை பிடிச்சு கொடுத்தா 1 கிலோ தங்கம் கொடுக்குறேன்னு. அது மட்டும் அங்க இருக்க டேபிள்ல வைக்கப்பட்டிருக்கு. இதை எடுத்து படிச்சதுமே லீக்கு செம ஷாக்கு. டேய் அப்படின்னா பணத்துக்காக தான் இந்த இளவரசியை காப்பாத்தினியா? நீயும் ஃப்ரெண்டும் பிளான் போட்டு ஒரு வழியா மந்திரவாளை கூட திருடிட்டீங்கல்ல. ஹீரோனுக்கு இதை கேட்டு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? நான் உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சேன் தெரியுமா? அட நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. ஆரம்பத்துல நீ சொல்ற மாதிரியே ராட்சச கிட்ட இளவரசியவும் மந்திரவாளியும் கொடுத்து தேவையான பரிசுகளை வாங்கலாம் தான் நினைச்சேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா என்னால உங்ககிட்ட போய் சொல்ல முடியல. உங்களை ஏமாத்துறதுக்கும் மனசு வரல. நேத்து நைட்டு கூட பப்ளுவை தனியா பார்த்து நம்ம பண்றது ரொம்ப தப்பு. சோ காலையில விடிஞ்சதுமே நடந்த உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்க நினைச்சோம். ஆனா அதுக்குள்ளேயே பப்ளு அவசரப்பட்டு மந்திரவாளை தூக்கிட்டு போயிட்டான். கண்டிப்பா அவன் ராட்சசா கிட்ட தான் போயிருப்பான். என்னதான் ஆரம்பத்துல ஹீரோ ரொம்ப கெட்டவனா இருந்தாலும் கூட இப்ப தான் செஞ்சது தப்புங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டான் இல்லையா? அதனால 3 பேருக்குமே கோவம் இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமா இவங்க நார்மல் ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது. நேத்து நைட்டு பப்ளு என்கிட்ட சொன்னா ராட்சசாவோட தளபதி கிட்ட கைவிடப்பட்ட கோயில்ல தான் நீ இருக்கங்கிற விஷயத்த அவன் தெரியாதனமா சொல்லிட்டான் போல. சோ ரொம்ப நேரத்துக்கு இதே இடத்துல தங்க முடியாது. வாங்க முதல்ல அந்த பப்ளுவை தேடி கண்டுபிடிச்சு அவங்கிட்ட இருக்க வாளை வாங்கி ஆகணும். இப்படி எல்லாம் பேசும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த கோட்சா வந்துட்டான். உடனே லீ உள்ள புந்து கோட்சாவை எதிர்க்கலான்னு பாப்பா. ஆனா அவன் நினைக்கிறத விட ரொம்ப பலசாலி. அதுவும் மின்னல் வேகத்துல அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல சங்கு சக்கர மாதிரி சுத்திக்கிட்டு கையில இருக்க கோடாரிய வச்சு இளவரசியோட கதையை முடிக்கலான்னு பாப்பான். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல வந்த கோடாரி காத்துலயே பறக்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவதான் மந்திர துணியை வச்சு கோடாரியை இழுத்து பிடிச்சு இளவரசியோட உயிரை காப்பாத்திருக்கா. ஓங்கி தாங்கி ஒரு அட்டி பையன் பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுவான். தக்காளி என்னைய அடிச்சிட்டல, உன் கதையை நான் முடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் உடம்புக்குள்ள இருந்து நெருப்பு சக்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரக்கனை வெளியில கொண்டு வருவான். முழு பலத்தை வச்சு அந்த அரக்க ஆன்மா ஓங்கி ஒரு அட்டி அடிக்கும். நம்ம ஆளுங்க மொத்த பேரும் சாக போறாங்களோ நினைக்கும் போது இவ்வளவு நேரம்
அப்புறமா மனுஷினை ஏமாத்திக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் தன்னோட உண்மையான 9 வால் நரியோட உருவத்துக்கு மாறி அவ்வளவு பெரிய தாக்குதலையே ரொம்ப அசால்ட்டா தடுத்துட்டா. ஒரு நிமிஷம் கோச்சாவுக்கு இதை பார்த்து அல்ல நீ கொடுத்தத நான் உனக்கு திரும்ப கொடுக்குறேன்னு மிகப்பெரிய மந்திர சக்கரத்தை உருவாக்கி தமத்தோண்டு மந்திர பிளேட ஒரு லாரி சைஸுக்கு பெரிய பிளேடா மாத்தி வானத்துல பறக்க விட்டு கரெக்டா கோச்சாவோட மண்டைய பார்த்து உரட்டி அவ்வளவுதான். பையனுக்கு அதே இடத்துல பால் ஊத்தியாச்சு. உடனே இளவரசியும் நீ ஒரு 9 வால் நரியா, ஆனா ஏன் எங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லல? ஏன்னா அரக்கி நினைச்சு நீங்க பயப்படுவீங்க. இப்ப நடந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு மட்டும்தான். அரக்கர்கள்ல கெட்டவங்களும் இருக்காங்க, என்ன மாதிரி மக்களை காப்பாத்தக்கூடிய நல்லவர்களும் இருக்காங்க. அது புரிஞ்சாவே போதும். முதல்ல மந்திரவாளை தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்லும் போது காட்டு வழியில ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட பேசலாமேன்னு கிட்ட வருவான். நீ என்கிட்ட எதுவும் சொல்ல தேவையில்ல, ஆனா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு, நான் ஒரு நரி அரக்கி. இதுக்கப்புறம் என்ன பத்தி உனக்குள்ள எந்த ஒரு காதலையும் வளர்த்துக்காத. உன்னால மட்டும்தான் அந்த மந்திரவாளை கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அவங்களுக்கு உதவியா போ. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ அழுதுகிட்டே அந்த இடத்தை விட்டு அமைதியா கிளம்பிட்டான். கட் பண்ணா இதே டைம்ல பப்ளு திருடப்பட்ட மந்திரவாளை தூக்கிட்டு நேரா வில்லங்கிட்ட வந்திருக்கான். யோ மந்திரி, யாரு இந்த பில்டிங்ல வேலை பாக்குறாளா? ஐயோ தலைவரே, அப்படிலாம் கிடையாது. நீங்க மந்திரவாளுக்கு ஆசைப்பட்டீங்கல்ல, அதை இவன் தான் கொண்டு வந்திருக்கான். எது மந்திரவாளை இவன் கொண்டு வந்திருக்கானா? நான் உடனே அதை பாத்தாக்குறேன்னு சொல்லிட்டு தான் சக்தியை பயன்படுத்தி மூடி வச்சிருக்க துணியில இருந்து டக்குன்னு அந்த வாளை வெளியில எடுப்பான் பாருங்க. அடுத்த நிமிஷமே அந்த வாளுக்கு வெறி பிடிச்ச மாதிரி டக்குன்னு இங்க இருக்க ராட்சசாவையே குத்த பாக்குது. நல்லவேளை சங்கிலிகளை பயன்படுத்தி வாளை வசமா பிடிச்சிட்டான். பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வாளோட உண்மையான குருவை நான் தான் சாகடிச்சேன். அந்த கோவத்தால தான் உடஞ்சு போன வாள் திரும்ப ஒட்டினதுமே என்ன சாகடிக்க இவ்வளவு துடிச்சிட்டு இருக்கு. ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்ன தெரியுமா? அந்த நேரத்திலேயே அந்த மந்திரவாளுகளுக்கு சொந்தமான ஆளை நான் அழிச்சிட்டேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப மனித உலகத்துல மகா சக்தி படைச்ச வாளை இன்னொருத்தன் கட்டுப்படுத்துறானா? நான் அவனை உடனே பார்த்தாகணும். என்ன அவனை அழிச்சா மட்டும்தான் என்னால இந்த வாளோட சக்தியை பயன்படுத்தி எனக்குள்ள மறைஞ்சிருக்க அரக்க வெளியில வர முடியாம தடுக்க முடியும். கூடவே என்ன கொல்ல பார்க்கக்கூடிய இந்த வாள் தான் எஜமான இறந்து போனா மட்டும்தான் அமைதியா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அமைச்சர் சும்மா இருப்பானா? தங்கம் கெட்டு வந்த நம்ம பப்ளு இருக்கான்ல, அவனையே ஒரு பணைய கைதியாக்கி இப்ப ஹீரோவை தேடி இந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. இதே டைம்ல காட்டு வழியா ஓடிட்டு இருப்பாங்கல்ல, கரெக்டா அந்த இடத்துக்கு வில்லன் தான் அடியாளங்களையும் பப்ளுவையும் கூட்டிட்டு வந்திருக்கான். யுவான் நகரத்தோட இளவரசி எதிரிகளை பார்த்து பயந்து கொள்ளலாமா? நமக்குள்ள இருக்க பகைய இன்னைக்கு இங்கேயே முடிச்சுக்கலாம். அது எல்லாத்துக்கும் சாட்சியா இந்த மந்திரவாள் இருக்கும். வழக்கம் போல லீ உள்ள பூந்து இளவரசிக்காக சண்டை போடுவா. ஆனா எதிரிகள் ரொம்ப அசால்ட்டாவே அவளை அடிச்சு பறக விட்டானுங்க. அப்போ ஒரு இடத்துல அடியாளுங்க இளவரசியை தாக்கலாமேன்னு பக்கத்துல வரும்போது நல்லவேளையா ஹீரோ உள்ள பூந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். முதல் 2 சோல்ஜர்ஸை ரொம்ப அசால்ட்டா அடிச்சிருவான். ஆனா 3வது சோல்ஜர் ஹீரோவை அடிச்சு கீழே தள்ளிட்டு கத்திய வச்சு குத்தலான்னு போகும்போது பயந்து போனவன் டக்குன்னு கண்ணை முடிப்பான். பக்கத்துல இருக்கக்கூடிய மந்திரவாள் ஹீரோவுக்கு ஆபத்துங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு கட்டி இருந்த சங்கிலி எல்லாம் உடைச்சு போட்டுட்டு டக்குன்னு பறந்து வந்து அவனோட உயிரை காப்பாத்துது. அதுக்கப்புறம் என்ன வாளை பிடிச்சு நம்ம ஹீரோ சர்ற மாதிரியே அட்டாக் பண்ணுவான். இதுல தெரியாதனமா வில்ல முகத்துல இருந்த மாஸ்க் டப்புன்னு உடைஞ்சிரும். இத்தனை வருஷத்துல ராட்சசாவான என் முகத்தை எவனும் பார்த்தது கிடையாது. அப்படியே பார்த்தாலும் மரணம் அவங்கள தேடி வரும். தம்பி, உலகத்திலேயே சக்தி வாய்ந்த மந்திரவாள் உன்கிட்ட இருக்கலாம், ஆனா அதோட சக்தியை உன்னால இன்னும் முழுசா கட்டுப்படுத்த முடியல. என்ன அழிக்கணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய தப்புன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேப்பரை தூக்கி போடுவான். அது ஒரு மந்திர வளையமா மாறி நம்ம ஹீரோ நகர முடியாத மாதிரி லாக் பண்ணிடுச்சு. கூடவே ஒரு சின்ன கத்திய காத்துல பறக்க வச்சு நேரா பப்ளுவோட கழுத்துக்கு பக்கத்துல கொண்டு வரான். இந்த பார் தம்பி, எனக்கு மந்திரவாள் தேவை. அதனால அதுக்கு தற்போதைய எஜமானான நீ இறந்து போனா மட்டும்தான் என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ நீ செத்துரு, அப்படி இல்ல உன் ஃப்ரெண்டு பப்ளுவோட கதையை முடிச்சிடுவேன். சரி சரி, நீ சொல்ற மாதிரியே நானும் பண்றேன். ஆனா என் ஃப்ரெண்டு பப்ளுவை இந்த இடத்தை விட்டு போக விடு. ஆனா பப்ளுவுக்கு அதை பண்றதுல மனசே இல்ல. மச்சான், சின்ன வயசுல இருந்து எனக்கு சொந்தமா நீயும் உனக்கு சொந்தமா நானும் தான் இருந்தோம். ஆனா நான் செல்வத்து மேல இருக்க ஆசையால என் நட்பையை கொச்சப்படுத்திட்டேன்டா. இவ்வளவு நடந்தும் கூட என்ன காப்பாத்த நீ நிக்கிற. உனக்காக நான் என்னடா பண்ண முடியும்? செஞ்ச தப்ப சரி பண்றதுக்கு உன் உயிரை ஏண்டா கொடுக்கணும்? நானே சாகுறேன்னு சொல்லிட்டு கழுத்தை வச்சு முன்னாடி இருக்க கத்தியிலேயே டப்புன்னு குத்தி பாவம் பப்ளு அதே இடத்துல இறந்து போயிடுவான். ஹீரோவுக்கு பயங்கர கோவம். ஒரு நொடியிலேயே அந்த மந்திர வளையத்தை டப்புன்னு உடைச்சிட்டு வெளியில வந்துட்டான். வில்லன் கடுப்பாகி தான் சக்தியை பயன்படுத்த தரைக்குள்ள இருந்து கூர்மையான பாறைகள் வெளியில வந்துட்டு இருக்கு. சடனா அப்ப அங்க வந்த ஹீரோயின் நம்ம ஹீரோவா அதுல இருந்து காப்பாத்துவா. இவங்களுக்கு பக்கபலமா இளவரசியும் நிப்பாங்க. நீ ஒரு 9 வால் நரி, உன்னால என்ன எதிர்க்க முடியும்னு நினைக்கிறியா? ஆனா எனக்குள்ள இருக்க 9 வால் நரியோட ஆன்மாவால முடியும். இத பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன். பழங்கால மிருகத்துல ஒண்ணு இல்ல, எந்த ஒரு அரக்கன் கெட்ட எண்ணங்களை விட்டுட்டு மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்றானோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தூய்மையான ஆன்மா பரிசா கிடைக்கும். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் உடம்புக்குள்ளேயோ ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்க. உன் கண்ணால நீயே அதை பாருன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சக்தியை வெளிப்படுத்துவான் பாருங்க. அப்ப உடம்புக்குள்ள இருந்து ஒரு ராட்சச பாம்போட ஆன்மா வெளியில வரும். ஹீரோனுக்கு இதை பார்த்து அல்ல, அந்த வில்லனுக்கு என்ன விட அளவுக்கு அதிகமான பவர் இருக்கு. கண்டிப்பா நம்மளால அவனை தோக்கடிக்க முடியும்னு தோணல. வாழ்வோ சாவோ எதுவா இருந்தாலும் மோதி பார்த்து முடிவெடுக்கலாம். அப்ப வில்லன் தான் உருவத்தையே பாம்பா மாத்தி அட்டாக் பண்ணுவான். சடனா நம்ம ஆளுங்க காட்ட விட்டு அந்த வில்லனோட இல்யூஷனுக்குள்ள வந்துட்டாங்க. முதல்ல ஹீரோயின் மந்திர சக்கரத்தை உருவாக்கி அந்த பாம்பை அடக்கலான்னு பாப்பா. ஆனா அது ஒரே அடியில பறக்க விட்டுருச்சு. மந்திர பிளேட வச்சு தாக்குனா கூட எதுவுமே வேலைக்கு ஆகல. அடுத்து 2வது முறையா தாக்கலான்னு பாக்கும்போது ஹீரோ தான் வாளை வச்சு தாங்கி பிடிக்கிறான். கண்டிப்பா ரொம்ப நேரத்துக்கு இதே மாதிரியே தாக்கு பிடிக்க முடியாது. அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும்போது நம்ம இளவரசி இருக்கால, இவளுக்குள்ள இருக்க மேஜிக்கல் பவரை டக்குன்னு ஹீரோ உடம்புக்கு மாத்தும் போது பையனுக்கு முன்ன விட இன்னும் அதிகமான பலம் கிடைக்குது. ஓடி வந்து ஒரு ஜம்ப் அடிச்சு மந்திரவாளை வச்சு மண்டையிலேயே ஒரு அட்டி. இதே மாதிரியே 2 பேரும் மாறி மாறி அட்டாக் பண்ணுவாங்க.
அதிகமான பவரை பயன்படுத்தினதால இளவரசி வேற சுருண்டு விழுந்துட்டா. நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின், நீ நினைக்கிற மாதிரி அந்த வில்லன் சாதாரண ஆள் கிடையாது. பழங்கால அரக்க மிருகத்தையே கட்டி ஆண்ட கருப்பு நாகத்தை தன்னோட பலமா வச்சிருக்கான். என்னோட உடல் அழிஞ்சு என் ஆன்மா உனக்குள்ள வந்தா மட்டும்தான் அவனை சமாளிக்க முடியும். என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? நீ அப்படி பண்ணனா இறந்து போயிடுவ. எனக்கு தெரியும். ஆனா மந்திரவாள் அவங்கிட்ட கிடைச்சா இந்த ஒட்டுமொத்த உலகமும் அழிஞ்சு போயிடும். மக்கள் உயிரை காப்பாத்த என்னோட ஒரு உயிர் போனா பரவாயில்ல. அன்னைக்கு நைட்டு உன் காதல என்கிட்ட சொல்லும் போது நான் எதுவுமே சொல்லலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்ல. இப்ப சொல்றேன், நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். நம்ம இந்த ஜென்மத்துல ஒண்ணு சேர முடியலனாலும் கூட கண்டிப்பா நினைவுகள்ல நான் உன் கூடயே தான் இருப்பேன். முடிஞ்சா அடுத்த ஜென்மத்துல பாக்கலாம்னு சொல்லி தன்னை ஒரு 9 வால் நிறைய மாத்தி ஹீரோவை கட்டி பிடிச்சு லாஸ்டா கண்ணீரோட ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு தான் ஒட்டுமொத்த ஆத்ம சக்தியவும் ஹீரோ உடம்புக்கு மாத்திருவா. இது மூலமா முன்ன விட நம்மளுக்கு 1000 மடங்கு பலம் அதிகமாயிடுச்சு. லாஸ்டா ஹீரோயின் எந்த மாதிரி மந்திரங்களை பயன்படுத்துவாளோ இப்ப அதே மாதிரியே ஒரு சக்கரத்தை உருவாக்கி மிக சக்தி வாய்ந்த வில்லனை ரொம்ப அசால்ட்டாவே நெருப்பால எரிச்சு மொத்தமா ஹீரோ கதையை முடிச்சுட்டான். இளவரசியோட உயிரையும் காப்பாத்திட்டான். கட் பண்ண அடுத்த சீன்ல ஒரு ஆத்து பகுதியில ஹீரோ, இளவரசி அப்புறம் அந்த லீ நிப்பாங்க. மந்திரவாள உன்னால மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியுது. உனக்கு விருப்பம் இருந்தா நீ இவான் ராஜ்யத்துக்கு வரலாம்ல. கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல பதவி, நீ தங்கறதுக்கு வீடு, செல்வ செழிப்பான எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன். சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும் ஆரம்பத்துல பணம் தான் எல்லாத்தையுமே கொடுக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்ப ஒரு உயிரை காப்பாத்தும் போது ஹீரோயினுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சோ அந்த சந்தோஷம் எனக்கும் தேவை. ஏன்னா அவ நம்மளை காப்பாத்த தான் தன்னோட உயிரியை விட்டா. சோ இன்னையில இருந்து இந்த வாளோட உதவியால மனித உலகத்துல யாருக்கெல்லாம் பிரச்சனை வருதோ அவங்க எல்லாரையும் நான் காப்பாத்த போறேன். அப்படின்னா சாதா ஹீரோவா இருந்தவன் இதுக்கு அப்புறமா சூப்பர் ஹீரோவா மாறி அரக்கர்களை அலற விட போறான்னு இன்டெரக்டா சொல்லி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி, ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பாய்.